வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல அருமையான சுவையில் 5 வகையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சட்னியுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். எல்லா சட்னியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். மிளகாய் வந்து ரொம்ப செவந்துடும் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்குவோம். இது வதங்குறதுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக அது சுருங்கி வரணும், அவ்வளோதான். ரொம்பலாம் வதக்கக்கூடாது, நிறம் மாறுற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது. லைட்டாக அது சுருங்கி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினோம்னா போதும். அப்போ தான் வந்து சட்னி நல்லா கலராகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறும். அதுக்காக இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கிங்க. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். எல்லா பொருளையும் மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கார சட்னி சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த சட்னி பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குவோம். இப்போ பார்த்தா தெரியும், நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம். வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் இப்போ சேர்த்துருக்கேன். இதே இது வந்து நீங்கள் பச்சை வேர்க்கடலை அப்படின்னாக்கா நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கும் போதே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். இப்போ பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், கொஞ்சமாக புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ எல்லா பொருளும் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ எல்லா பொருளும் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த சட்னியில் தக்காளிலாம் சேர்க்கலை. தக்காளி, தேங்காய் இதெல்லாம் இல்லாதப்போ இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னியை வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து கலந்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சட்னி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம்.
இப்போ அடுத்து சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குவோம். நல்லா பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. மிளகாய் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அப்போ தான் அந்த மிளகாயில் உள்ள காரம் குறைஞ்சி சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 6 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். வதக்கிட்டு அரைக்கும் போது தான் சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா, இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளிலாம் சேர்க்கல. அதனால் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கலந்து கொடுத்தோம்னா போதும். வதக்காமல் இப்போ அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுரும். நல்ல ஒரு அருமையான பச்சை மிளகாய் சட்னிங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். இப்போ அடுத்து சட்னி செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ நல்லா வறுத்து விட்டுக்குவோம். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி வறுபட்டுட்டு இப்போ இது சட்னிக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கும். நான் இன்றைக்கி வரமிளகாய் சேர்த்து இந்த சட்னி செய்ய போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்தும் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இப்போ மிளகாவும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். திரும்பவும் அதே எண்ணெயில் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 5 6 பூண்டு பல்லும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா போதும். ரொம்ப நாளி வதக்க வேணாம். சின்ன முடியாக ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வேர்க்கடலையும் சேர்க்குறோம். அதனால் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லா பொருளும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். மாற்றுறதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். சட்னி கொஞ்சம் லேசாக கொரக்கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. வேர்க்கடலை சட்னி எப்போதுமே லைட்டாக கொரக்கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா தான் நமக்கு அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் சட்னி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல ஒரு அருமையான சுவையில் சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு சூப்பராக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன்.
தக்காளி பழம் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் அந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க, தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நல்ல ஒரு அருமையான கார சட்னிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ பாருங்கள், சட்னி கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கார சட்னியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் சொல்லியிருக்க சட்னி ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.